இப்போ இந்த சிப்காட், இந்த தொழில் பூங்கா வருவதில் விவசாயிகளுக்கு ஆட்சேபணம் என்னங்க? என்ன அதை பற்றி சொல்லுங்க. அதாவது நாட்டினுடைய விவசாயிகளுடைய முக்கியமான முதுகெலும்பு இந்திய நாட்டினுடைய விவசாயம்தான். அதுக்கப்புறம் தான் தொழில். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயம் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மிக அதிக அளவில் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சிப்காட்டை எதுக்காக எதிர்க்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, நாமக்கல்லில் ஏற்கனவே தமிழக முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்தார். அந்த நலத்திட்ட உதவிகள் வழங்க விழாவிலே அவர் என்ன சொன்னார்னா, நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயம் தொழிலும் ரெண்டு போட்டி போட்டுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிறப்பான மாவட்டம் அப்படின்னு அங்கேயே பதிவு பண்ணார். இதில் குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் வளையப்பட்டி, புதுப்பட்டி, அரூர் பகுதியில் விவசாயிகளுடைய 482 ஏக்கர் நிலங்களை சிப்காட்டுக்காக கையப்படுத்துகிறாங்க. அது இல்லாத 120 ஏக்கர் நிலங்கள் மேய்ச்சல் தரை புறம்போக்கு நிலம். அதில் 16 ஏக்கரில் அந்த மேய்ச்சல் தரை புறம்போக்கு நிலத்திலே ஏரி இருக்கு. செக் டேம் கட்டியிருக்கிறாங்க. அந்த செக் டேம் வழிந்து அது நேராக அந்த வழிந்த தண்ணி நேராக கரைப்போட்டானாருக்கு வருது. கரைப்போட்டானார் நாமக்கல் மாவட்டத்திலேயே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரே ஆறு நம்ம கரைப்போட்டானார் தான். கொல்லிமலை அடிவாரத்தில் உற்பத்தியாகி நம்மளுடைய காவிரி ஆற்றுல திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டிங்கிற இடத்துல காவிரி ஆற்றுல துணை ஆறை மிகப்பெரிய உதவி பண்ணுது. அந்த காவிரி ஆற்றுக்கு ஒரு துணை ஆறாவே இருக்கு நம்ம இந்த தண்ணி. நாமக்கல் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரே ஆறு நம்ம கரைப்போட்டானார் தான், வேற எந்த ஆறும் கிடையாது.